என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அதிகாலை வேளையில் இந்த யோகாசனங்களை செய்துவிட்டால் 10 நிமிடம் செய்துவிட்டால் அந்த நாள் முழுவதும் நமது காரியங்கள் வெற்றியடையும். சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். எந்த தங்கு தடையும் இன்றி போய்கொண்டே இருக்கும். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இது அதிகாலையில் தரப்படுகிறது. நல்ல காரியங்களெல்லாம் காலையிலே செய்கிறது காரணத்தினால் இதுவும் ஒரு நல்ல காரியம், மக்களுக்கு பயனுடையது. ஆகவே தான் காலையிலே இந்த நிகழ்ச்சி 20 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு விவேகானந்தா வித்யாலயா முடிச்சூரிலிருந்து நமது யோகாசன ஆசிரியர் பி ராஜகோபால் அவர்கள் 3 மாணவர்கள், ஜெய்வீர் 2ஆம் வகுப்பு, பிரமோத் 1ஆம் வகுப்பு, வாசேவ் 4ஆம் வகுப்பு மாணவர்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். வயது வித்தியாசம் இல்லாமல் கூட்டி வந்திருக்கிறார்கள். அங்கே உள்ள தலைமை ஆசிரியர் அமுதவல்லி அவர்களும் அந்த செயலாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் குழந்தைகளுக்கு அத்தனை பேர்களுக்கும் கம்பல்சரி ஆசிரியர்களை போட்டு நடத்துகிறார்கள். முடிச்சூரை சுற்றி ஏகப்பட்ட கிராமங்கள், அங்கே பள்ளிகளெல்லாம் நியமனம் செய்து எல்லா பள்ளிகளுக்கும் விவேகானந்தா பள்ளி அத்தனை பேர்களுக்கும் யோகாசனத்தை கற்றுத்தருகிறார்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு வந்திருக்கின்ற இப்பொழுது ஜெய்வீர் 2ஆம் வகுப்பு, பிரமோத் 1ஆம் வகுப்பு, வாசுதேவ் 4ஆம் வகுப்பு அவர்கள் என்ன ஆசனத்தை செய்ய போகிறார்கள்? யோக நித்திரை. இருக்கிறதுலே கடுமையான ஆசனம். இந்த பால்மணம் கமலாதன் இந்த பாருங்கள், சின்ன பையன் 1ஆம் வகுப்பு, அப்புறம் இந்த 2 பிள்ளைகள், இவங்களெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகள். அவர்கள் இப்பொழுது இந்த யோக நித்திரையை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே கால் நீட்டி படுத்து யோகாசனம் யோக முத்திரையை செய்யுங்கள். பத்மாசனத்தை எடுறா. யோக நித்திரை. முனிவர்கள்லாம் இப்படி தான் படுப்பாங்களாம். நித்திரை என்ற தூக்கம். அவர்களுக்கு தூக்கம் வந்துட்டால் இதிலே படுப்பாங்கன்னா இதிலே ஜபதவங்கள் பண்ணுவாங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ரிலாக்ஸ். வெரி குட். அப்படியே என்ன பாருங்கள், அங்கே தலைவைங்க. அப்படியே எப்படி செய் பண்ணு. படுத்து யோக நித்திரை. முனிவர்கள்லாம் இப்படி தான் தூங்குவாங்களாம். தூக்கம் வந்தால் எத்தனை நழுவி சொல்லுங்கள். 2 காலத்துக்கு தோல் போட முடியும். ஒரு காலம்னா போடலாம், 2 போடுறது கூட கஷ்டம்தான். இவங்க 2 காலையும் போட்டிருக்காங்க பாருங்கள். யோக நித்திரை இதெல்லாம் கடினமான ஆசனங்கள். சின்ன வயசுலேயே பண்ணிட்டோம்னா பெரிய வயதாகும்போது நமக்கு இலகுவாக தெரியும். கலைஞருங்க, மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நீ அந்த பக்கம் தலையை டேய் தள்ளி போட பின்ன போ. நீ மட்டும்
அந்த பக்கம் தள்ளி போ. இன்னும் தள்ளு, இன்னும் தள்ளு, இன்னும் கொஞ்சம் போடு. நீ கொஞ்சம் முன்னவா, நீ கொஞ்சம் முன்னவா, முன்னவா, இன்னும் போடு. இவங்க போடுறதுல மூஞ்சியை பார்த்தா, அந்த முகத்தை பார்த்தா எந்த கஷ்டமில்லாமல் போடுறாங்க. கஷ்டமில்லாமல் போடுறாங்கன்னா தொடர்ந்து பயிற்சி, கடுமையான பயிற்சி. அப்பொழுது தான் இந்த ஆசனம் வரும், இல்லாட்டி வராது. சின்ன வயதில் போட ஆரம்பிச்சிட்டோம்னா பெரிய ஆளானாலும் இது வரும். அப்படி தான் பழகணும். முதல்ல காலத்துக்கு தொல்லை போடுவது என்பதே கஷ்டம். மெதுவாக ஆசனத்தை கலையுங்கள், ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்க. இந்த குழந்தைகளை இந்த ஆசனத்தை போட்டு வதக்கிய ராஜகோபால் கடுமையான பயிற்சி கொடுத்துருக்காரு. இரண்டு சின்ன பிள்ளைகள்லாம் செய்யாது, ஓடிடும். எனக்கு மேல் வலிக்கு, கழுத்து வலிக்கு, முதுகு வலிக்குன்ட்டு பக்குவமாக சொல்லிக் கொடுத்து முழுமைப்படுத்தி எவ்வளோ நேரம் வேணுமுன்னா அந்த ஆசனத்தில் இருப்பேங்கிற ஒரு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மாவட்ட அளவில், ஸ்டேட் அளவில், அகில இந்திய அளவிலெல்லாம் சென்று பயிற்சி நமக்கு போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றிமாகையை அந்த பள்ளிக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா பள்ளிக்கூடத்திலும் பழகி, காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லா இடத்திலையும் சொல்லிக் கொடுத்து மாணவர்களை இந்த யோகத்தில் ஈடுபடுத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக அமையும் என்பதை புரிந்து கொண்டு சொல்லிக் கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.